Hi guys, welcome to நம்ம ஜாலியா இருக்கோம் சேனல். நம்ம லாஸ்ட் டைம் போட்ட தனிமா vlogs முடிச்சு ஏகப்பட்ட வரவேற்பு நல்ல வியூ போயிருக்கு. இந்த வீடியோஸோட குவாலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்மளோட முதல் சக்ஸஸாக எடுத்துக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஊரில் தம்பி வந்திருந்தான். ஸோ ஏதாவது ஒரு அவுட்டிங் போய் ஏதாவது பண்ணலான்னு போது கேரளா பிளான் பண்ணியாச்சு. கேரளாவில் எங்கே போகலாம் அப்படின்னும் போது பீச் பிளான் பண்ணோம். பீச்சில் வந்து ஆல்ரெடி ஸ்நேகதரம் பீச்சு, செராய் பீச்சு, சாவக்காட் பீச்சு எல்லா பீச்சும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ தம்பியை வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம நார்மலாக பீஸாக அப்படி போயிடலாம் அப்படின்னோடனே வாழப்பாட் பீச்சுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கோம். ஸோ நம்ம இந்த விளாகில் நம்ம பார்த்துருக்கிற டே அவுட் வீடியோ வந்து வாழப்பாட்டு. ஸோ இந்த டே அவுட்டோட ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, நாங்கள் பிளான் பண்ணது ஏர்லி மார்னிங் 3 o'clock. ஸோ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு சில இடங்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கே வந்துடணும் அப்படின்றது தான் பிளான். ஆனால் நடந்தது என்னென்னா, 2 பேருமே அந்த டைமிங்க்கு எந்திரிக்க முடியல. 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பிளானே ட்ராப் ஆகிற நிலைமை இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒன்று போட்டுறணும், வேறு வழி இல்லை அப்படின்றதுனால நான் அவனை கூப்பிட்டுட்டு ஒரு 10:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஸோ எங்கள் ஏரியா கோவைப்புதூர், அது எல்லாத்துக்குமே தெரியும். கோவைப்புதூர்லேருந்து நாங்கள் போகிற இந்த வாழப்பாட் பீச் அது வந்து 125 kilometers. ஸோ வாளையாரை கிராஸ் பண்ணி திருச்சூர் ரூட் எடுத்து திருச்சூர்லேருந்து வாழப்பாட் பீச், இதுதான் இந்த ஜேர்னியோட ரூட்டு. ஸோ இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 டோல்கேட் இருக்குது. அப்படித்தான் இந்த ஜேர்னி டே அவுட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 kilometers முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எப்பயும் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் இந்த ரூட் வந்தாலே சாப்பிட்ற ஒரு கடை தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, ஒரு லெமன் டீயை குடிச்சிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 3 hours கிட்ட, 3 to 3.5 hours வித் டிராஃபிக்கோடு கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஆகுது. நாங்கள் என்னோடய ஸ்கூட்டி என்டார்க்லேயே வந்துட்டோம். ஸோ 2 பேருமே வண்டி ஓட்டுறவங்கன்றதுனால மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் அப்படின்னு பிரச்சனை இல்லை. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றது ஃபுல்லாக என் தம்பி ஓட்டிட்டான், ரிட்டர்ன் எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ நியர்பை பீச் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரோட். அந்த ஏரியாங்கள்லாம் பார்க்க ஒரு பசுமை வாய்ந்த அந்த கேரளா ஃபீலில் தென்னை மரம், தோப்பு அப்படின்னு ஒரு மாதிரி செம ஃபீல் வைப் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் நம்ம சேனல் எலிஜிபிளாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் தான் இருக்குது. தயவு செய்து பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்க்குறாங்க நிறைய பேர், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை மட்டும் பண்ணிவிடுங்க. கேரளாவில் உள்ள ஸ்நேகதரம் பீச், செராய் பீச், சாவக்காட் பீச், இந்த ஃபெரி ரோட்லேயே தான் அந்த வாழப்பாட் பீச் இருக்குது. ஆக்சுவலி வாழப்பாட் பீச் தான் ஸ்டார்டிங். அடுத்தது கொஞ்சம் தூரத்தில் போனால் ஃபெரி ரோட்லேயே போனோன்னா மினி பீச்செல்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது சாவக்காட் பீச்சு, சாரி அது முன்னாடி ஸ்நேகதரம் பீச்சு, அதுக்கப்புறம் சாவக்காட் பீச்சு, அப்படியே கண்டினியூ ஆகும். பேக் வாட்டர் கேரளாவில் வந்ததுனால அப்படியே பேக் வாட்டர் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். இது எந்த இடம் ஏதெல்லாம் தெரியாது. ஸோ இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. சீக்கிரம் பீச்சில் போய்ட்டு அங்கே போய் நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ டே அவுட் எப்படி போகுது. பிரதரோடு தான் வந்திருக்கேன். ஸ்கூட்டியிலே வந்தோம், கிட்டத்தட்ட 3 hours ட்ராவலு. ஸோ சீக்கிரம் ரீச் ஆகிட்டு சன்செட் அதுதான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஹயாக்கிங்லாம் இருக்குது. மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே
தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே வந்து முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் கண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில்